Hello students, இந்த வீடியோல நம்ம nucleophilic substitution reactions na என்னன்னு பார்க்கலாம். So நம்ம halo alkenes நோடைய chemical propertiesல இந்த nucleophilic substitution reaction பார்க்கிறோம். So first mechanism பார்த்துட்டு அதுக்கப்புறமா reactions மற்ற nucleophilic substitution reactions na பார்ப்போம். So இப்போ நம்ம mechanism பார்க்க போறோம். இப்போ இந்த nucleophilic substitution reaction ரெண்டா பிரிக்கலாம். So ரெண்டு டைப்பா பிரிச்சு ரெண்டு different types of substitution reactions பார்க்க போறோம். ஒன்னு SN2 reaction, இன்னொன்னு வந்து SN1 mechanism. So இந்த SN2 அப்படின்றது bimolecular nucleophilic substitution reaction. SN1 அப்படின்றது unimolecular nucleophilic substitution reaction. So நம்ம first SN2 reaction பார்த்துட்டு அதுக்கப்புறமா SN1 பார்க்கலாம். So first நம்ம பார்க்க போறது SN2. இந்த SN2ல S அப்படின்றது substitution, 2 அப்படிங்கிறது bimolecular, N அப்படின்றது nucleophilic, அதாவது nucleophile. ஏன் வந்து இத வந்து bimolecular nucleophilic substitution reaction அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் உடைய ரேட் அப்படின்றது ரெண்டு விஷயங்களை பொறுத்து அமையுது. ஸோ ரேட் அப்படின்றது it is equal to, it depends on the concentration of the reactant. இங்க நம்ம எதை reactant எடுத்துக்கிறோம், alkyl halides, and the concentration of nucleophile. So rate அப்படின்றது இந்த ரெண்டுத்தினுடைய concentration depend பண்ணி வரதுனால இதனுடைய order is equal to 2. So அதனால இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்திருக்கோம், bimolecular nucleophilic substitution reaction அப்படின்னு சொல்லும். So இப்போ இந்த SN2 reaction வந்து எப்படி வந்து proceed ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். So நம்ம இந்த இடத்துல ஒரு bromo octane எடுத்துக்குவோம். So அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா CH3 H NC6 H13 இங்க Br. So இதுல நம்ம ஒரு பேஸ் போட்டு ஹீட் பண்ணும்போது, so பேஸ் அப்படின்னா யூசுவலா நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். So சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி பிரிஞ்சிருக்கும், Na+OH- பிரிஞ்சிருக்கும். So இந்த OH- அப்படின்றதான் நியூக்ளியோஃபைல். So இந்த நியூக்ளியோஃபைல் தான் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய Br ரீப்ளேஸ் பண்ண போகுது. So இப்போ இதுல இந்த OH- ரியாக்ட் பண்ண போகுது. So இந்த OH- இந்த கார்பனை, so இந்த கார்பனை எப்படி வந்து அட்டாக் பண்ணும், நம்மளுக்கு தெரியும் இந்த கார்பனும் இந்த Brக்கும் நடுவுல எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால CBr பாண்ட் வந்து போலார் பாண்ட். அப்படின்னா இந்த கார்பனுக்கும் Brக்கும் நடுவுல ஷேர் ஆயிருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் கிளவுட்ஸை இந்த Br தாம் பக்கம் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எலக்ட்ரான் கிளவுட் Br நோக்கி போறதுனால இந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிக்கும், Brக்கு ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் கார்பனுக்கு ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் வரும். ஸோ கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வர்றதுனால இந்த நியூக்ளியோஃபைல் இந்த கார்பனை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும்.
ஸோ இப்போ இந்த அட்ராக்ஷன் அப்படின்றது எந்த டைரக்ஷன்ல நடக்குதுன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட் பக்கமா முன்னாடி பக்கமா வந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஹாலஜன் இருக்கு, அதனால இந்த நியூக்ளியோஃபைலால முன்பக்கம் நோக்கி வர முடியாது. அதனால இது இந்த கார்பனை பின்பக்கமா வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பேக்வேர்டில் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அப்போ நம்ம எழுதணும் அப்படின்னா இப்போ நம்ம புக்ஸ்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா OH வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆரோ போட்டு காமிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இப்படி போட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம எழுதும்போது எக்ஸாமுக்கு எழுதும்போது இங்கேருந்து இங்கே போட்டு எழுதிக்கலாம். இப்போ நான் சொல்கிறதுக்காக புரியறதுக்காக நான் இங்கே OH- போட்டு ஆரோ இப்படி போட்டிருக்கேன். சரி, ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த OH- இந்த கார்பனுக்கு பின்பக்கமாக வரும். அதாவது ஹாலஜன் எந்த சைடில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கார்பனை அட்டாக் பண்ணுது. அப்போது அதை போயிட்டு அட்டாக் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு இன்டர்மீடியட் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்றத எப்போவும் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே போடுவோம். ஏன்னா அது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஃபார்ம். அது ஃபார்ம் ஆன உடனே அந்த டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆன உடனே அது நம்மளுக்கு டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டை கொடுத்துருது. ஸோ இப்போ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த OH- கார்பனுக்கு வந்துடுது. அதனால இந்த OH கார்பன் கூட இப்படி பார்ஷலா ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த OH- உள்ள வந்து பாண்ட் ஃபார்ம் ஆகிற அதே டைம்ல இந்த Br- என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளியில போக ஆரம்பிக்கும். Br- வெளில போகும். ஸோ இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது இந்த பாண்ட் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆரம்பிக்குது, வீக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால நம்ம இந்த பக்கம் என்ன பண்றோம், டாட்டட் லைன்ஸ் போட்டு காமிக்கிறோம். ஸோ டிரான்சிஷன் ஸ்டேட்ல நம்ம உள்ள வர நியூக்ளியோஃபைலும் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கும், வெளியில போகக்கூடிய லீவிங் குரூப்பும் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய நியூக்ளியோஃபைல், இது வந்து லீவிங் குரூப். ஸோ டிரான்சிஷன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே வந்து கார்பன்ல இருக்கும். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் அப்படியே இருக்க போகுது. CH3 ஹைட்ரஜன், இங்க NC6H13. ஸோ இந்த ஸ்டேட்டை நம்ம என்னன்னு சொல்றோம், டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது உடனே டீகம்போஸ் ஆகி நமக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னா ப்ராடக்டை கொடுக்கும். ஸோ நான் அந்த ப்ராடக்டை நேராக கீழே எழுதுறேன். இந்த ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டா இந்த Br என்ன ஆயிடும், வெளியில போயிடுது. Br- வெளியில போயிடுது. ஸோ இப்போ வெறுசா எது மட்டும் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கும், OH மட்டும் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ கார்பன் OH. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த 3 பேரும் இப்படி ஃப்ரண்ட்ல வந்துடுவாங்க. ஸோ இது CH3, இது ஹைட்ரஜன், இந்த பக்கம் NC6H13. ஸோ இந்த மாதிரி இருந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்போது எப்படி ஆயிடுது, இந்த மாதிரி. ஸோ இதை பார்த்தோம்னா கொடை வந்து காத்துல அதாவது காத்து வேகமா அடிக்கும் போது கொடை வந்து இன்வெர்ட் ஆகும், திரும்பும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் மாறுது அப்படின்னா இந்த இன்வர்ஷனுக்கு பேரு வால்டன் இன்வர்ஷன் பேரு. ஸோ நமக்கு SN2 ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் வந்து எப்பவுமே ஒரு இன்வெர்டட் ப்ராடக்டா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் அம்ப்ரலாவா நம்மளுக்கு அம்ப்ரலா ஷேப்ல நம்மளுக்கு அந்த காம்பவுண்ட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு SN2 மெக்கானிசம். ஸோ இது வந்து ஒரே ஸ்டெப்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இது வந்து சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ், சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன். ஸோ நடுவில் நம்மளுக்கு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் அந்த டிரான்சிஷன் வந்து உடனே என்ன ஆயிடுது, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிடுது. ஸோ டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஏன்னா இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல நியூக்ளியோஃபைலும் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கும், வெளியில போகக்கூடிய அந்த லீவிங் குரூப்பும் கார்பன்ல. ஸோ ரெண்டுமே பார்ஷியலா வந்து அட்டாச் ஆயிருக்கும். ப்ராடக்ட்ல வரும்போது Br- வெளியில போயிடுது. ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், Br வந்துட்டு Br- வெளியில போயிடும். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு மெக்கானிசம் ஆஃப் SN2 ரியாக்ஷன். இப்போ அடுத்து நம்ம SN1 ரியாக்ஷன் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம SN1 ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் பார்க்கலாம். இதுல SN1 அப்படின்றதுல
S அப்படிங்கிறது substitution. 1 அப்படின்றது unimolecular. N அப்படின்றது nucleophile அல்லது nucleophilic. இப்போ இதை ஏன் நம்ம யூனிமாலிகுலர்னு சொன்னோம், இங்க ஏன் வந்து SN2 பைமாலிகுலர்னு சொன்னோம், ரியாக்ஷனுடைய ரேட்டு ரெண்டு கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல யூனிமாலிகுலர் அப்படின்னா ரியாக்ஷனுடைய ரேட்டு ஒரே ஒரு கான்சென்ட்ரேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இங்கே எதனுடைய கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அந்த சப்ஸ்ட்ராட் அல்கில் ஹேலைட்னுடைய கான்சென்ட்ரேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதனால இதனுடைய ஆர்டர் நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது, ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு கிடைக்குது. ஸோ ஆர்டர் வந்து 1. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம், யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இது வந்துட்டு சிங்கிள் ஸ்டெப்ல நடக்கிறது இல்லை. ஆனால் SN2 நம்ம சொன்னோம் ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சிருதுன்னு. இந்த SN1 அப்படின்றது 2 ஸ்டெப்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இட் இஸ் அ 2 ஸ்டெப் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது, செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்றத பார்ப்போம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்குவோம். ஸோ நம்ம டெர்ஷியரி பியூட்டைல் புரோமைடு எடுத்துக்குவோம், CH3 CH3 Br. ஸோ இது டெர்ஷியரி பியூட்டைல் புரோமைடு. இதில் நம்ம ஆக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போட்டு இதை ட்ரீட் பண்ணும் பொழுது நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, இந்த Br போயிட்டு அதுக்கு பதிலாக OH வரும். ஸோ CH3 CCH3 CH3 OHன்னு வருது. இப்போ இதில் என்ன வெளியில் போயிடுது, Br மைனஸாக வெளில போயிடுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால் கிடைக்குது, டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ எப்படி வந்து இந்த ரியாக்டன்ட் இந்த ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆக போகுது, இந்த ரியாக்டன்ட் ஸோ CH3 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 Br. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த Cக்கும் Brக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு வடைஞ்சு இங்க Br மைனஸா வெளியில போயிடுது. அதனால Cக்கு இந்த Br என்ன பண்ணுது, மைனஸா போகுதுன்னா இந்த 2 எலக்ட்ரானை எடுத்துட்டு வெளியில போயிடுது. அதனால Cக்கு என்ன சார்ஜ் வந்துடும், பிளஸ் சார்ஜ் வந்துடும். அப்ப நமக்கு இந்த இடத்துல CH3 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 பிளஸ். ஸோ இதை நம்ம கார்போ கேட்டயான் அப்படின்னு சொல்றோம். பிளஸ் Br மைனஸா போயிடுது. ஸோ இந்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவா நடக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப் ஸ்லோவா நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷனுடைய ரேட்டு இந்த ஸ்டெப்பு தான் வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ இந்த கார்போ கேட்டயான்ல பார்த்தோம்னா நமக்கு கார்பன்ல 2 லோப்ஸ் வேக்கன்ட் லோப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 2 லோப் இருக்கு. அப்போ உள்ள வரக்கூடிய நியூக்ளியோஃபைல், ஸோ இதுல இருந்து என்ன நியூக்ளியோஃபைல் நம்மளுக்கு உள்ள வரப்போகுது, OH மைனஸ் வரப்போகுது. இந்த நியூக்ளியோஃபைல் இந்த கார்பனை இந்த டைரக்ஷன்லயும் அட்டாக் பண்ணலாம், இந்த டைரக்ஷன்லயும் அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த 2 லோப்ஸ்ல எந்த சைட்ல வேணாலும் OH வந்து வரலாம். ஸோ ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன ஆகுது, இந்த நியூக்ளியோஃபைல் இந்த கார்போ கேட்டயான அட்டாக் பண்ண போகுது. ஸோ C பிளஸ் CH3 CH3 CH3. ஸோ இதில் 2 லோப்ஸ். இப்போ இதில் தான் OH மைனஸ் வந்து வரப்போகுது. ஸோ OH மைனஸ் இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். ஸோ OH மைனஸ் வந்து இப்படியும் வரலாம் அல்லது இப்படியும் வரலாம். ஸோ 2 பக்கத்துலையும் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பக்கம் அட்டாக் பண்ணுச்சுன்னா ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த பக்கம் அட்டாக் பண்ணுச்சுன்னா ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்ப்போம். ஸோ இதை ஏன்னு எடுத்துக்குவோம், இதை பி சைடுன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஏவா இருந்ததுன்னா, ஸோ ஏனா இந்த பக்கம், அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது, CH3 இந்த CH3
இது கீழே இருக்கிற CH3 இப்போ OH இங்க. ஸோ இது வந்து பாத் A. அதே Bயா இருந்ததுன்னா இந்த பக்கம் OH வரும். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்? இங்கே CH3, இங்கே இப்போ என்ன வந்துடும்? OH, CH3, CH3. ஸோ இது வந்து பாத்து B. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு SN1 மெக்கானிசம். ஸோ SN1 மெக்கானிசமை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. ஸோ கார்போ கேட்டையான் எப்படி ஃபார்ம் ஆகும்? இந்த கார்பனுக்கும் இந்த பிஆருக்கும் நடுவில், அதாவது ஹாலஜனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து பிரேக் ஆயிடுது. ஹாலஜன் ஹாலைட் அயானா வெளில போயிடுது. ஸோ பிஆர் மைனஸா வெளியில போயிடுது. அதனால கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. ஸோ கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கிறதுனால நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணுது? அந்த கார்பனை ஈஸியா அட்ராக்ட் பண்றதுனால நம்மளுக்கு கார்பனுக்கும் நியூக்ளியோஃபைலுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ செகண்ட் ஸ்டெப்ல என்னாக ஆரம்பிக்குது? உள்ள வரக்கூடிய நியூக்ளியோஃபைலுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. 2 பக்கம் வழியா இந்த கார்பனை அது ரீச் பண்ணலாம். ஒன்னு ஃப்ரண்ட்ல வரலாம், இல்லைன்னா இந்த சைட்ல வரலாம். ஸோ இந்த A பாத்துல வந்ததுன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் இப்படி கிடைக்கும். B வழியா வந்ததுன்னா ப்ராடக்ட் இப்படி கிடைக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்கக்கூடிய ஸ்டெப். அதனால இந்த SN1 ரியாக்ஷனுடைய ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கன்சிடர் பண்றோம். செகண்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். இது ஃபார்ம் ஆன உடனே, கார்போகேட்டான் ஃபார்ம் ஆன உடனே OH மைனஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? அது கூட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ இது ஃபாஸ்டா நடக்கிறதுனால இதை நம்ம ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பா எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுடைய மெக்கானிசம். ஸோ எந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடந்தாலும் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மெக்கானிசமை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ இப்போ நம்ம வேரியஸ் ரியாக்ஷன்ஸ், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி மெக்கானிசம் பார்த்தோம். இப்போ ரியாக்ஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஹாலோ அல்கேன்ஸ்னுடைய ரியாக்ஷன். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரியாக்ஷன் of haloalkane with aqueous alkali or moist silver oxide. So aqueous alkali கூடயோ அல்லது moist silver oxide கூடயோ அது நம்மளுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வித் aqueous alkali எடுத்துக்கலாம். ஸோ CH3 CH2 Br. ஸோ நம்ம த்ரூ அவுட் இந்த எத்தில் புரோமைடு வச்சு தான் வந்துட்டு ரியாக்ஷன் பார்க்க போறோம். So bromoethane or ethyl bromide. இப்போ இதுல நம்ம aqueous alkali ஆட் பண்ண போறோம். ஸோ நம்ம ஆட் பண்ண போற ஆல்கலி வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு aqueous ஃபார்ம்ல எடுத்துக்கிறோம். இதை நம்ம பாயில் பண்றோம். ஸோ இந்த மிக்சரை நல்லா பாயில் பண்ணும் பொழுது இதுல இருக்கக்கூடிய K, இதுல இருக்கக்கூடிய Br, KBR வெளியில போயிடும். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? இந்த OH இதுல வந்துடுது. ஸோ CH3 CH2 OH ஆல்கஹால் கிடைக்குது. பிளஸ் பொட்டாசியம் புரோமைடு. ஸோ இந்த ஆல்கஹாலினுடைய பேரு எத்தில் ஆல்கஹால் அல்லது எத்தனால். இது ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன் வித் ஆக்வஸ் ஆல்கலி. நம்ம ஸ்பெசிஃபிக்கா எத்தில் புரோமைடு எடுத்து அதுல ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மாய்ஸ்ட் சில்வர் ஆக்சைடு எடுக்க போறோம். ஸோ CH3 CH2 Br பிளஸ். ஸோ மாய்ஸ்ட் சில்வர் ஆக்சைடு அப்படிங்கிறது Ag2O அண்ட் வாட்டர். ஸோ இந்த மிக்சர்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா AgOH கிடைக்கும். ஸோ இந்த மிக்சரை நம்ம பாயில் பண்ணும் பொழுது அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய பிஆரும் இதுல இருக்கக்கூடிய ஏஜியும் AgBr வெளியில போயிருது. ஸோ OH இதுல வந்து அட்டாச் ஆகும். ஸோ CH3 CH2 OH பிளஸ் AgBr சில்வர் புரோமைட் கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துலயுமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஆல்கஹால். அடுத்தது நம்ம பார்க்க போறது ரியாக்ஷன் வித் alcoholic ammonia. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம அமோனோலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்?
ஹாலோ அல்கேன் எடுத்து ஸோ எத்தில் புரோமைடு ஆர் புரோமோ ஈத்தேன் எடுத்து இதில் அமோனியா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அமோனியா NH3. ஸோ நம்ம இதில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டிங் காமிக்கிறதுக்காக நான் இப்படி எழுதுகிறேன், NH2 Hன்னு எழுதுகிறேன். ஸோ H NH2. ஸோ அமோனியா கூட ஆல்கஹாலிக் அமோனியா, ஆல்கஹால் கலந்த அமோனியாவை இந்த ஹாலோ அல்கேனில் நம்ம ட்ரீட் பண்ணும் பொழுது இந்த பிஆரும் இந்த அமோனியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் HBrஆ வெளியில் போயிடும். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CH2, இந்த NH2 இங்கே வந்துடுது, NH2 ப்ளஸ் HBr ஹைட்ரஜன் புரோமைட். ஸோ இதனுடைய பேர் நம்மளுக்கு அமீன் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல இது எத்தில் பார்ட்டு, அதனால எத்தில் அமீன். இப்போ நம்ம எடுத்துக்கிறதுல இந்த ஹாலோ அல்கீன்ஸ்னுடைய அளவு வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ப்ராடக்டோட நிற்காது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஃபர்தராக என்ன ஆகும், இன்னும் கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம இதிலிருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ CH3 CH2 NH2 எப்போ இந்த ப்ராசஸ் வந்து ப்ரொசீட் ஆகும், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஹாலோ அல்கேனினுடைய அளவு எக்ஸஸ் ஆகும் பொழுது. ஸோ இது இங்கே ஃபார்ம் ஆனது மறுபடியும் என்ன ஆகும், அதிகமாக இருக்கக்கூடிய இந்த CH3 CH2 Br கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ CH3 CH2 Brல ரியாக்ட் பண்ணும். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த Nல இப்போ 2 ஹைட்ரஜன் இருக்கும், இதில் ஒரு ஹைட்ரஜனும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு Brரும் HBrஆ போயிடுது. அப்போ மீதம் இருக்கக்கூடிய இந்த CH3 CH2 இந்த நைட்ரஜனில் வந்து அட்டாச் ஆகும். ஸோ ஏற்கனவே இதில் ஒரு CH3 CH2 இருக்குது. இப்போ இந்த CH3 CH2 வந்து அட்டாச் ஆன உடனே இந்த இடத்துல எத்தனை நம்ம எழுதலாம், 2 CH3 CH2ன்னு எழுதலாம். ஸோ CH3 CH2 ட்வைஸ். இப்போ நைட்ரஜன் ஒரே ஒரு ஹைட்ரஜன். இப்போ மறுபடியும் இது என்ன பண்ணும், எக்ஸஸாக இருக்கக்கூடிய CH3 நான் இப்படி எழுதுகிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பிரிக்கும் போது ஈஸியாக இருக்கும், CH3. ஸோ இப்போ எங்கே என்ன ஆகுது, இந்த Brரும் இதில் மீதம் இருக்கக்கூடிய ஒரு Hம் HBrஆ வெளியில் போயிடுது. ஸோ நமக்கு இப்போ CH3 CH2 3ஆ மாறும். அப்போ CH3 CH2 இப்போ த்ரைஸ்ன்னு ஆயிடுது நைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜன் கிடையாது, இது இன்னும் ஃபர்தரா என்ன ஆக ஆரம்பிக்குது, ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஃபர்தரா CH3 CH2 Br. இப்போ Br வந்து ஹைட்ரஜன் இருந்தாதான் அது HBrஆ வெளியில போக முடியும். இங்க ஹைட்ரஜன் இல்லை. ஸோ இந்த பார்ட் அப்படியே என்ன ஆயிடுது, இதுல ஆட் ஆயிடுது. ஆட் ஆன உடனே நம்மளுக்கு இது என்னன்னு மாறும், CH3 CH2. இப்போ ஏற்கனவே 3 இருக்கு, இதுல ஒரு பார்ட், ஸோ 4 N பிளஸ் ஆயிடுது, Br வந்துட்டு மைனஸா இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பேரு தெரியணும். இது எத்தில் அமீன் தெரியும், இங்க 2 எத்தில் குரூப் இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம எப்படி எழுதலாம், டை எத்தில் அமீன். ஸோ இது அமீன் பார்ட்ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம இன்னொரு எத்தில் குரூப்பை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல 3 எத்தில் பார்ட் இருக்கு, அதனால இதுக்கு பேரு ட்ரை எத்தில் அமீன். ஸோ இங்க இதுக்கு பேரு 4 எத்தில் பார்ட் இருக்கு, அதனால டெட்ரா எத்தில் அமோனியம். ஸோ N பிளஸ்ன்னு போட்டுட்டோம் அப்படின்னாவே அது என்னவா மாறிடுது, அமோனியமா மாறிடுது. ஸோ அமோனியம் Br இருக்கு, புரோமைடு. ஸோ இதை வந்து காமனாக குவாண்டனரி அமோனியம் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குவாண்டனரினா 4ன்னு அர்த்தம், அமோனியம் சால்ட், இதில் என்ன அட்டாச் ஆயிருக்கோ அந்த பேரை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல டெட்ரா எத்தில் அமோனியம் புரோமைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்தது ரியாக்ஷன் வித் ஆல்கஹாலிக் கேசியன். கேசியன்னா பொட்டாசியம் சயனைட். ஸோ இங்கேயும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், CH3 CH2 Br எத்தில் புரோமைடு எடுத்து இதில் ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் சயனைட் KCN ஆட் பண்ணி ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன ஆகுது,
இதில் இருக்க கேவும் இதில் இருக்க பிஆரும் கேபிஆரா வெளியில் போயிடுது. ஸோ நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், சிஎன்பிஆருக்கு பதிலாக வந்தது. ஸோ CH3 CH2 CN ப்ளஸ் கேபிஆர். ஸோ இதனுடைய பேர் இது எத்தில், இது சயனைடு. ஸோ எத்தில் சயனைடு, இது எத்தில் புரோமைடு. ஸோ நம்ம எல்லா ரியாக்ஷனுக்குமே நம்ம எத்தில் புரோமைடு தான் எடுத்திருக்கோம். அடுத்தது ரியாக்ஷன் வித் ஆல்கஹாலிக் AgCN சில்வர் சயனைடு. ஸோ இதுக்கும் அதே மாதிரி CH3 CH2 Br plus alcoholic AgCN ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே இந்த ஏஜியும் இந்த பிஆரும் AgBr வெளியில் போயிடுது. AgBr சில்வர் புரோமைட். இப்போ இந்த இடத்துல CN வந்து இங்கே அட்டாச் ஆகணும். இப்போ இங்கே எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா CH3 CH2 ஃபர்ஸ்ட் சிக்கு பதிலாக கார்பனில் எது வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னா N வந்து அட்டாச் ஆகுது. ஸோ இங்கே எப்படி இருக்கும், இந்த இடத்துல இங்கே எப்படி இருக்கும்னா CH3 CH2 CN. இங்கே எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா CH3 CH2 NC. ஸோ இந்த இடத்துல பாண்டு கார்பனுக்கும் கார்பனுக்கும் இருக்குது, இங்கே பாண்டு கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், NCன்னு எழுதுகிறோம். இதனுடைய பேர் எத்தில் ஐசோசைனைடு. ஸோ எத்தில் ஐசோசைனைடு. ஸோ இப்போ இந்த CN அப்படின்றது இந்த இடத்துல நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த நியூக்ளியோஃபைல பார்த்தோன்னா கார்பனும் அதனுடைய கார்பன் என்ன பண்ணுது, அதனுடைய நியூக்ளியோஃபிலிக் சென்டர் ஆக்ட் ஆகுது. அப்படி இல்லைன்னா CNல நைட்ரஜனும் நியூக்ளியோஃபிலிக் சென்டர் ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரே நியூக்ளியோஃபைல் ரெண்டு விதமான நியூக்ளியோஃபிலிக் சென்டரோட இருக்குது அப்படின்னா அந்த நியூக்ளியோஃபைலை நம்ம ஆம்பியன்ட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்றோம். ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல். ஸோ ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல்னா ஒரு நியூக்ளியோஃபைல் ஒன்றுக்கு மேற்பட்ட நியூக்ளியோஃபிலிக் சென்டரோட இருக்குதுன்னா அதை ஆம்பிடென்ட் நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல CNல இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல KCNல இருக்கும் பொழுது அது என்ன பண்ணுது, கார்பனை நியூக்ளியோஃபிலிக் சென்டரா கொடுக்குது. AgCNல இருக்கும் பொழுது அது நைட்ரஜனை நியூக்ளியோஃபிலிக் சென்டரா கொடுக்குது. அதனால நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒரு இடத்துல சயனைடு ஃபார்ம் ஆகுது, இன்னொரு இடத்துல ஐசோசைனைடு ஃபார்ம் ஆகுது. அடுத்தது reaction with the sodium or potassium nitrite. So sodium potassium nitrate நோடைய formula sodium nitrite இருந்தா NaNO2, potassium nitrate இருந்தா KNO2. இங்க எப்படி வந்து CNக்கு ரெண்டு நியூக்ளியோஃபிலிக் சென்டர் இருக்கோ அதே மாதிரி NO2க்கும் ரெண்டு நியூக்ளியோஃபிலிக் சென்டர்ஸ் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல கார்பன் கூட ஆக்சிஜன் என்ன பண்ணும், பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இன்னொரு இடத்துல நைட்ரஜன் என்ன பண்ண போகுது, கார்பன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ CONO இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு நைட்ரைட். CNO2 இருந்தா அதுக்கு பேரு நைட்ரோ. ஸோ ஆக்சிஜன் நியூக்ளியோஃபிலிக் சென்டர்னா நைட்ரைட், நைட்ரஜன் நியூக்ளியோஃபிலிக் சென்டர்னா நைட்ரோ. ஸோ இப்போ நம்ம ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ CH3 CH2 Br பிளஸ் நம்ம பொட்டாசியம் நைட்ரைட் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே கேபிஆரா வெளியில் போயிடுது. ஸோ நமக்கு CH3
CH2. ஸோ இந்த இடத்துல பொட்டாசியம் நைட்ரைட்டில் வரும் பொழுது நமக்கு கார்பனில் ஆக்சிஜன் என்ன ஆகுது, அதனுடைய நியூக்ளியோஃபிலிக் சென்டரா ஆக்ட் ஆகுது, ப்ளஸ் KBr. ஸோ இதுக்கு பேர், ஸோ நான் சொன்னேன் கார்பன் கூட ஆக்சிஜன் வந்துட்டு பைண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நைட்ரைட். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எத்தில் குரூப்ல அட்டாச்மெண்ட் இருக்கு, அதனால எத்தில் நைட்ரைட். அடுத்தது ரியாக்ஷன் வித், இப்போ நம்ம நைட்ரோக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரியாக்ஷன் வித் சில்வர் நைட்ரைட். ஸோ சில்வர் நைட்ரைட்னா AgNO2. இப்போ இதுக்கு CH3 CH2 Br plus AgNO2. ஸோ இங்கே என்ன ஆகுது, AgBr வெளியில் போயிடுது, அப்போ NO2 இங்கே வந்தது. ஸோ இந்த இடத்துல இந்த கார்பனில் நைட்ரஜன் அட்டாச் ஆகுது. ஸோ இப்போ நைட்ரஜன் என்னவா இருக்குது, நியூக்ளியோஃபிலிக் சென்டரா இருக்குது. அதனால இந்த காம்பவுண்டை நம்ம என்னன்னு சொல்றோம், நைட்ரோ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம், பிளஸ் AgBr. இப்போ இதனுடைய பேரு நைட்ரோ ஈத்தேன். நைட்ரோ ஈத்தேன். அடுத்தது ரியாக்ஷன் வித் sodium or potassium hydrogen sulfide. இப்போ பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு, சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடுனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். ஸோ சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடோடைய ஃபார்முலா. ஸோ இப்போ இதனுடைய ரியாக்ஷன் பார்க்கலாம். CH3 CH2 Br பிளஸ் நம்ம இந்த இடத்துல சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு எடுத்துக்கிறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஆர் வாட்டர். ஸோ இந்த மிக்சரை நம்ம ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும் பொழுது ஸோ இந்த எத்தில் புரோமைடில் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாட்டர் அல்லது ஆல்கஹால் ஆட் பண்ணி ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிஆரும் என்ஏவும் NaBr வெளியில் போயிடுது. மீதம் இருக்கிறது CH3 CH2 SH அப்படி. ஸோ நமக்கு ஒரு தயோ ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது பிளஸ் NaBr. ஸோ இதுக்கு பேரு ஈத்தேன் தயால். ஸோ இது வந்து ஒரு தயோ ஆல்கஹால், ஈத்தேன் தயால். ஸோ ஈத்தேன்ல CH3 CH3னா ஈத்தேன், அதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு தயால் குரூப்பை ஆட் பண்ணியிருக்கோம், SH ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இதுக்கு பேரு ஈத்தேன் தயால். ஸோ லாஸ்டா நம்ம இதுல பார்க்க வேண்டிய ரியாக்ஷன் நான் இந்த பக்கம் எழுதுறேன், இதுல எழுதுறேன். வில்லியம்சன் ஈத்தர் synthesis. So in the Williamson ether synthesisல CH3 CH2 Br. So ethyl bromide நம்ம வந்து ஒரு சோடியம் ஆல்கோஆக்சைடு கூட ட்ரீட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சோடியம் ஆல்கோஆக்சைடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சோடியம் ஈத்தாக்சைடு எடுத்துக்கிறோம். ஸோ NaOC2H5. ஸோ இதுக்கு பேரு சோடியம் ஈத்தாக்சைடு
போட்டு இந்த மிக்ஸ்சரை நம்ம நல்லா ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது, இந்த பிஆரும் இந்த என்ஏவும் NaBr வெளியில் போயிடுது. ஸோ மீதம் இருக்கிறது CH3 CH2O. ஸோ C2H5னா என்னது, NaO. C2H5னா CH2 CH3. ஸோ இந்த எத்தில தான் நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதியிருக்கோம், இந்த பார்ட்டை தான் நம்ம ஷார்ட்டாக C2H5ன்னு எழுதுகிறோம். ஸோ CH2 CH3 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கு பேர் டைஎத்தில் ஈத்தர். ஸோ ஈத்தர் அப்படின்னா ஆக்சிஜன் நடுவில் இந்த பக்கமும் அல்கிலோ அரைல் பார்ட்டோ இருக்கும். இதுக்கு பேர் டைஎத்தில் ஈத்தர் பிளஸ் NaBr. ஸோ இந்த இடத்துக்குள்ள நான் இங்கே எழுதுறேன் Na மைனஸ் NaBrனா NaBr வெளியில் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஸோ ஒரு ஈத்தர் ப்ரிப்ரேஷன் தான் இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல வந்துட்டு எத்தில் புரோமைடு எடுத்து அதில் வந்துட்டு சோடியம் ஈத்தாக்சைடு ஆட் பண்ணுறோம். ஸோ ஹாலோ அல்கேன்ஸில் நம்ம சோடியம் அல்காக்சைடு ஆட் பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஈத்தர் கிடைக்குது. ஸோ இந்த சோடியம் ஈத்தாக்சைடு அல்லது சோடியம் அல்காக்சைடு அப்படின்றத எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இது சாதாரணமாக ஒரு ஆல்கஹால் C2H5OH எத்தில் ஆல்கஹாலில் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன ஆயிருக்கும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹெச்சும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய OHும் வாட்டராக ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ அப்போ இந்த NaC2H5O கூட ஆட் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சோடியம் ஈத்தாக்சைடுன்னு சொல்கிறோம். நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த அல்கில் பார்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு அல்கில் பார்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஆல்கஹாலை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ்னுடைய மெக்கானிசம் பார்த்துருக்கோம். ஸோ 2 டைப் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று SN1, இன்னொன்று SN2. ரெண்டுத்தினுடைய மெக்கானிசம் பார்த்துருக்கோம். அப்புறம் ஹாலோ அல்கேன்ஸ்னுடைய மற்ற நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.